வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மெட்ராஸ் விவசாயி. இன்றைக்கி வீடியோவில் ரீசெண்டாக வேலூரில் நடந்த மரபு காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழாவில் நாங்கள் என்னென்ன சீடு இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத சீடெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன சீடு வாங்கியிருக்கோன்றதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருந்தது. மேக்ஸிமம் இந்த மாதிரி மரபு விதைக்காகலாம் யாரும் வரமாட்டாங்க, காலியாக தான் இருக்கும். நம்ம எத்தனை மணிக்கு போனாலும் போய் சீடு கிடைக்கும், வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். நாங்கள் ஒரு 10 o'clock போல் போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா செம்ம க்யூ. ஒரு இடத்துலையுமே ஒரு 50-100 பேர் வந்து சீடுக்காக போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. ஆனால் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்மளோட நாட்டு ரகத்துக்காக இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளோ ரஷ் இருந்ததுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. சரி, இப்போ நான் என்னென்ன சீட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன்னு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் மிளகாய், சிவப்பு சுண்டங்கத்திரி, பவானி கத்திரி, கருப்பு மிளகாய், பச்சை முத்து மிளகாய், இது வந்து சுரக்காயில் பாட்டில் சுரக்காய் சொல்லுவாங்கள்ல அது. அடுத்து மூக்குத்தி அவரை, சந்தன காந்தாரி மிளகாய், அடுத்து கொத்தவரை, ப்ளம் டொமேட்டோ, வெள்ளரிக்காய், வெங்காயம், நீட்டு சிறகு அவரை, நாட்டு பப்பாளி, லைபீரிய டொமேட்டோ, மதனப்பள்ளி டொமேட்டோ, ஃப்ராஸ் பிங்க் டொமேட்டோ, அடுத்து இது பூனைக்காளி விதை, இது கஸ்தூரி வெண்டை, அடுத்து இது கஸ்தூரி மஞ்சள், இது வந்து மரவெண்டை. ஸோ இவ்வளோ சீட்ஸ் வந்து எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்க்காத சீட்ஸ் எல்லாம் அங்கே வாங்கிட்டு வந்தது தான். ஸோ இவ்வளோ இது வரைக்கும் நான் பார்க்காத நாட்டு ரக வகைகள்லாம் அங்கேருந்து கிடச்சிது. ஸோ எதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து இந்த மாதிரி மரபு திருவிழா அப்படின்னு போட்டாலும் நம்ம நாட்டு ரகம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கலந்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அரிய நாட்டு ரக விதைகள் எல்லாமே ஷோராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மெட்ராஸ் விவசாயி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.